இங்க ஒரு குழந்தை அவங்களோட அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு வந்திருக்கும். இப்போ அவங்க அம்மாக்கு வந்து டாக்டரை பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, இவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்க்கும் இவங்களுக்கும் பிறந்ததுதான் இப்போ இவங்க கையில வச்சிருக்காங்களா அந்த குழந்தையோட அம்மாக்கு வந்து பார்த்த உடனே அவரை கண்டுபிடிச்சிட முடியுது. ஆனா அவரால் வந்து சுத்தமா கண்டுபிடிக்க முடியல. எதனால அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து நல்ல குண்டா தான் இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சின்சியரா தான் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இப்போ அந்த பொண்ணு அவருக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போறப்போ வந்து அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிறத கேட்டுருவா. அவெல்லாம் ஒரு மூஞ்சா, அவளெல்லாம் நான் லவ் எல்லாம் பண்ணல, சும்மா தான் டைம் பாஸ்க்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடும். இவ்வளோ பெருசா இருக்கா, இவ்வளோ போயிட்டு யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு தான் அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. அதனாலேயே அந்த பொண்ணு சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பா. இதே மாதிரியே சாப்பிடாம இருந்ததுனால ரொம்ப முடியாம போயிருக்கும். கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட்டாவா ஆகியிருப்பா. இவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா. இப்போ 2 ட்வின்ஸ் தான் பிறந்திருப்பாங்க. இந்த பொண்ணு வேற அழுதுகிட்டே சாப்பிடாம இருந்ததுனால ஒரு குழந்தை பிறந்த உடனே இறந்து போச்சு. இன்னொரு குழந்தை வந்து பிறந்திருக்கும். ஆனா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸோட தான் பிறந்திருக்கும். குழந்தைக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளமும் இருக்கும். இப்போ நம்மளோட வெயிட்னால தானே நம்மள வந்து இந்த மாதிரி பேசினா, அதனால வெயிட்டை கண்டிப்பா குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நல்லா குறைஞ்சிருவா. குழந்தையும் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருப்பா. இப்போ குழந்தைக்கு வந்து செக்அப்காக அப்படியே கூட்டிட்டு போறப்போ வந்து இவரை பார்த்திருப்பா. இந்த பொண்ணு நல்லா ஆளே அடையாளம் தெரியாம மாறி போயிட்டதுனால அவரால் வந்து சுத்தமா இவ தான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா என்னதான் ஆள் அடையாளம் தெரியாம மாறினாலும் வந்து இப்போ இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. அந்த குழந்தை கூட ஏதோ ஒரு கனெக்ட் வந்து அவரால் ஃபீல் பண்ணதான் முடியுது. இப்போ இந்த பொண்ணு வந்து அவரை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாளா? ஆனா என்னமோ தெரியல, இவளை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாரு. இவ்வளோ வருஷத்துல எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை. இப்போ வந்து கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. அதுல அந்த பொண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அவரும் அப்ராட்ல இருந்து வந்திருப்பாரு. அந்த பொண்ணையும் பார்த்திருப்பாரு தான். ஆனா அந்த பொண்ணு வந்து இவ தான் நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா அப்படின்றது தெரியல. வேற ஏதோ ஒரு பொண்ணு நினைச்சுப்பாரு. ஆனா என்னமோ வந்து அவருக்கு லைட்டா டவுட்டா தான் இருக்கு. அதனால இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பரை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்கிறப்போ, நான் தானே உன் குழந்தையோட டாக்டர், அதனால ஏதாச்சும் எமர்ஜென்சினா நம்ம உடனே பேசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாரு. ஆனா சந்தேகம் மட்டும் இவருக்கு போகாததுனால இப்போ அவரோட அசிஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி இந்த பொண்ணு யாரு, அந்த குழந்தை யாரு, இவங்களோட அப்பா யாரு அப்படின்றது கண்டுபிடிக்க சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பாரு. இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ இது வந்து இவரோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான், இந்த குழந்தை வந்து இவங்களுக்கு பிறந்திருக்க குழந்தை தான் அப்படின்றதும் அவருக்கு தெரிய வரும்.